77க்கு 27, 79க்கு 32, 88க்கு 19 என்று பல வசனங்களை நான் வந்துட்டு என்ன செய்யறேன்டா தொகுத்து எடுத்தேன். இந்த தொகுப்பின் ஊடாக எனக்கு பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் மற்றும் இதுல உண்மை தன்மை எனக்கு ஒரு இறைவனுடைய அருளால எனக்கு ஒரு விடயம் ஒன்று கிடைச்சிச்சு. இந்த வாட்டர் ஃபால் வந்துக்கிட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த நீர்வீழ்ச்சி எப்படி ஃபார்ம் ஆகுது என்ற பிரபஞ்ச உண்மை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த உலகத்துக்கு இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வாட்டர் ஃபால், இந்த நீர்வீழ்ச்சி எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி தண்ணி வருகுது என்ற இந்த பிரபஞ்ச உண்மையையும் இதை நான் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன். எப்படி என்று சொன்னா பாருங்க, இப்போ உலகம் வந்துட்டு இப்படி தரிக்குது பூமி. இப்போ பூமி என்று எடுங்களேன். இந்த பூமியில வந்துட்டு என்ன செய்யறா நாடுகள் இருக்கு இல்லையா, நாடு இல்லை நாடு இருக்குது. இந்த பூமி எதால் ஆக்கப்பட்டா நீர் என்ற ஒரு விடயம் இருக்கு. நீர் இப்போ நீர் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 81% என்னமோ நீர் இருக்கேன்னு சொல்றாங்க. இதே நேரம் நிலப்பரப்பு வந்துக்கிட்டு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு இருக்கு. இதுல மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பும் இருக்கு. இப்ப இந்த பூமியை எடுத்தமண்ட நான் இந்த பூமியை எடுத்தேன்னு சொன்னா இந்த பூமியில அதிக அளவா நீர் இருக்கின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இப்ப தெரியும். இந்த பூமியை பாருங்க, இதுல வந்துக்கிட்டு நாம இப்ப பார்க்க போறோம் அதிகமா நீர் இருக்கிறதால இந்த நீர் எப்படி காணப்படுதுன்னா பெரிய கடலா காணப்படுது. கடல் ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் கடல் என்ற விஷயத்துக்காக தரை என்ற ஒரு விஷயம் இருக்கு. தரை இப்ப இந்த தரை என்று வந்தா தரையில வந்துக்கிட்டு என்ன இருக்குன்னா மலை இருக்கு. இது மலை இருக்கு. இப்ப இதுல தான் ஒரு இறைவனுடைய இந்த வசனங்களை வச்சு நான் கோர்த்து எடுத்த ஒரு முடிவு என்னன்னு சொன்னா, இந்த கடல் வந்து தரமட்டத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கடல் தரமட்டத்திலிருந்து பார்த்தோம்னா இதான் தரமட்டம்டா. இப்ப கடல், இப்ப இது தரை, இது கடல் அப்படி சொன்னா அப்ப நாம தரையில் இருக்கோம். நாம தரையிலிருந்து கடலை வந்துக்கிட்டு என்ன செய்யறோம் பார்க்கோம். அப்ப அலைகள் வந்துக்கிட்டு என்ன செய்யுது, கடல் இருக்கு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ல தண்ணி ஆழமா இருக்கு. இந்த உண்மை எல்லாருக்கும் விளங்கணும். அப்ப இந்த கடலை பத்தி இறைவன் இந்த அல்குர்ஆன்ல என்ன சொல்றான்னா கடல் 2 சொல்றான். 2 கடல். அப்ப 2 கடல் என்ற என்னன்னு பார்த்தா உண்மை ஒன்று வழங்கிச்சு. இந்த கடல் வந்துகிட்டு என்ன செய்யுதுன்னா மேல்பரப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கடல்ல மேல்கடல், அடுத்து கீழ்கடல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் அதாவது இந்த தரை ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. கடல்ல தரை, இந்த தரையிலிருந்து குறிப்பிட்ட மட்டத்துக்கு இருக்கிறது தண்ணி வந்துக்கிட்டு நான் நீர் என்ற விடயம் இருக்கு. மேலே இருந்து நம்ம பார்க்கறதுக்கு வர்றது ஒவ்வொரு நீர்.